பொண்டாட்டினி தாண்டி செல்ல குட்டி தாண்டி எமனசு ஒமனசு இப்போ ஜோடி சேர்க்கிறியே. சூப்பரான பாட்டு. இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மார்க் போடக்க நல்லா இருக்கும். என்ன அழகா பாடியவே. இந்த மாதிரி ஜோடிகளை தான் நான் வரவேற்கிறேன். என்னத்துக்கு வாடடி கல்யாணம் ஆன வரவ ஆடி என்னத்துக்கு? வயசு பிள்ளைல ஆடுனா அம்சமா இருக்கா அழகா இருக்கா. அங்க பாருங்க வயசான வரவ ஆடி கையையும் தூக்க முடியல காலையும் தூக்க முடியல. போட்ட 4 ஸ்டெப் வழியே திரும்ப பாட்டிக்கிட்டு இருக்காவ. மீன்காரி நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த சுக்கு காப்பி பச்சை கிளிக்கு கையில வச்சு டான்ஸ் ஆடுனானோ கையில படுக்க வச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அது மட்டும் உனக்கு நல்லா இருக்கு. இது நல்லா போயிட்டு வாடடி சுக்கு காப்பி பாட்டே அவ்வளவு அருமையா இருக்கு. அதனால அந்த பாட்டுக்கே ஒரு மார்க் கொடுக்கலாம். அது மட்டுமே கூட 2 பேரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காவ. இங்க பாருங்க இந்த டீச்சரோட புருஷங்க பாட்டா பாடியாவே. பொண்டாட்டி நீனாங்காவ. ஏன் அவர் பொண்டாட்டி அவியதான அவியலுக்கு தெரியாதா பின்ன? இத வேற ஊருக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்மாங்க. அப்போ அத்தை பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து நீ பொண்டாட்டின்னு பார்த்தா உனக்கு சந்தோஷமா? உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத வயசு பிள்ளைல கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடணும். இந்த கல்யாணம் முடிஞ்சு வயசான ஜோடியில ஆடினா உனக்கு வயிற்றுச்சல் வந்துடும். சின்ன பிள்ளைல டான்ஸ் நல்லா அருமையா ஆடியாவ பாடியாவ. பெரியவங்களோட கொஞ்சம் சுமாராதானே இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். நல்லா சொல்லுவா மீன்காரி. உன் பேச்சும் சரியில்லை பார்வையும் சரியில்லை சொல்லிட்டேன். ஒழுங்கா பார்த்து மார்க் போடணும். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது தீட்டி வை அப்ப வச்சுக்கிட்டே நீ. பொண்டாட்டினி தாண்டி செல்ல குட்டி தாண்டி எமனச ஒமனச இப்போ ஜோடி சேர்க்கிறியே. டான்ஸ் தான் இது டான்ஸ் அருமையா ஆடிட்டு இருக்காவ. ஓனர் தப்பு நடந்துருச்சு. தப்பா அப்படி என்ன தப்பு நடந்துட்டு? காபில சக்கரைக்கு பதிலா சாக்கரின்னு கலந்துட்டாவளக்கோ. இல்ல ஓனர் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா டான்ஸ் பாட்டு நடந்துட்டு இருக்கேனே. நீ என்ன பண்ண மொட்டை? ஓனர் நான் மொட்டையா முடி வளர்த்திருக்கேன்னு அப்புறம் பாப்போம். முதல்ல டீச்சர் கூட டான்ஸ் ஆடுறது யாருன்னு நல்லா பாருங்க. பாத்தாச்சி நல்லதா இருக்கேனே. ஓனர் உங்களுக்கு கண்ணு கிண்ணு சரியா தெரியாம போச்சா? நல்லா பாருங்க ஓனர். என்ன எத்தனை கிலோமீட்டருக்கு அங்க இருந்தாலும் என் கண்ணு சாப்பா பாக்க. பக்கத்துல இருக்கிறது எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நல்லா தான் தெரியுதே. போய் உட்கார்ப்பா. ஓனர் அப்போ உங்களுக்கு சம்மதமா? என்ன சம்மதமா? அவங்க அங்க டான்ஸ் ஆடுறது. ஆமா சம்மதம் தான். முன்னக்குட்டியே சொல்லிருந்தா நீங்க என் கூட ஆடி இருக்கலாமே ஓனர். நான் ஜோடி இல்லாம சிங்கிளா தானே ஆடுனேன். இப்போ உனக்கு பேதி எடுக்க எதுக்கு? என்ன பேசி இருக்கானே எனக்கு புரியல. நானே ஜட்ஜி உங்க வந்து டான்ஸ் ஆட வருவானே. இங்க இருந்து பாக்கும்போது உன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. இல்ல கூட வேற வந்து ஆட சொல்க. மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. இல்ல பேரை எடுத்து மார்க்க தலையில எழுதி விடுவேன். ஓனர் நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க. ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸை நல்லா கவனிச்சுக்கங்க ஓனர். கவனிப்பா. இந்த மொட்டை இருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை கவனிக்க சொல்லிட்டு போறான். என்னதான் சொல்ல வரேன்னு எனக்கு வழங்கல. அவன் சொல்ல வரேன்னு புரியல. மீன்காரி அவன் என்ன சொல்ல வந்தா? நானே உங்க 2 பேரும் ஆட்டத்தை பார்த்துட்டு தார வெளியில உட்கார்ந்திருக்கேன் வாடரி. இதுல நீங்க வேற டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உனக்கு கல்யாணம் முடிஞ்சது யாருன்னா தலைவலி வந்துரும். சின்ன பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஆடினாச்சுன்னா குளுக்குளுன்னு இருக்க பார்த்து ரசிக்கிட்டு இருப்பேன். நீ எல்லாம் ஜட்ஜா இருக்க லாயக்கே கிடையாது. நினைச்சதை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் டாமி. ஓகே டீச்சர் மற்றும் டீச்சர் ஹஸ்பண்ட். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓனர் ரவியலே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பூ. பொண்டாட்டி நீதான் பண்ணது உண்மையாவே பாடின மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள். இப்படி சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். இந்த பாட்டை செலக்ட் பண்ணதுக்கு இவங்க 2 பேருக்கும் நன்றிகள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் மார்க் அநேகமா உங்களுக்கு தான் வரும். விசாந்தி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இருந்துச்சு. வாவ் எக்ஸலென்ட் ஃபேண்டாஸ்டிக் கமெண்ட்ஸ். குடுமி அறுத்து தோரணம் கட்டி தொங்க விட போற பாத்துட்டே இரு. இவ்வளவு நேரம் கரடியா கத்தி கமெண்ட் சொல்லிருக்கேன். என் கமெண்ட்டுக்கு எக்ஸலென்ட் சொல்லல. இந்த மீன்காரி இருக்குன்னு சொன்னக்கு எத்தனை வார்த்தை பேசியா நீ? பாரு எழுந்து வந்த பிறகு தானே இருக்கு உனக்கு. இந்த பாருங்க ஓனர் ரவியலே உங்களோட கமெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கிளாஸ் ஆடுங்க.
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். மாமா மாமா குட்டி ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. தாத்தா கூட அழகா பாட்டு படிக்காரு. நல்லா இருக்கு பாட்டு, சூப்பரா இருக்கு. அந்த காலத்து பாட்டு தாத்தா இவ்வளவு அருமையா பாடுறது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிசாண்டி, நல்லா இருக்குல்ல பாட்டு? இருக்கு. சரி, எதுக்காக இப்படி வயசானவை வந்து பாட வந்தாச்சுன்னு அவிஞ்சரி இருக்கு. தாத்தா பாட்டி எல்லாம் வயசு பிள்ளைகளை விட நல்லதான் ஆடியாவ பாடியாவ. கொஞ்சம் நல்லா கழுவிட்டு பாரு மீன்காரி. என்னது ரொம்பதான் பண்ணியா? பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை வடித்தேன் ஆமுதத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். தங்கச்சிமா மாமா சூப்பரா பாடுறாருல்லடா. ஆமாக்கா, நல்ல பாடியாரு. இந்த வயசுலயும் மாமா அழகா டான்ஸும் ஆடியாரு. ஆமாக்கா, ஆனா நம்ம அளவுக்கு யாரும் பாடையில ஆடையில. நானும் 1வது பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நம்ம அளவுக்கு யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலக்கா. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு பரிசு நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. அப்படியாமா தங்கச்சி? ஆமாக்கா, சூப்பரா பிச்சு எடுத்துட்டோம்ல. பார்த்தவியெல்லாம் மிரண்டுட்டாவே. அதுலயும் வயசானவி ஆடுனவனே நம்மளுக்கு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா போட்டிருப்பாவே. கண்டிப்பா இன்னைக்கு பரிசை நம்ம தான் தட்டிட்டு போறோம். சரிம்மா தங்கச்சி, நல்ல பெரிய பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும். பெருசா சிறுசா நம்மளுக்கு தான் பரிசு. ஏங்க ரோசியப்பா, என்ன சொல்பா? ஏங்க எல்லாரும் போய் ஆடியாவே பாடியாவே, வாங்கலாம் நம்மளும் போய் ஒரு டான்ஸ் போடுவோம். எல்லாரும் சுவாடி சுவாடியாதாங்க போய் ஆடியாவே. அதுக்காக உன் கூட எல்லாம் ஜோடி போட்டு ஆட முடியாது. ஏங்க சுவாடி போட்டு ஆடுனாதானே நல்லா இருக்கும். அங்க பாருங்க, எல்லாருமே காதல் பாட்டு போட்டுதான் ஆடுனாவே. நம்ம பிள்ளையும் ஆடி இருக்காங்க. நம்மளும் ஒரு பாட்டுக்கு ஆடுனா நல்லா இருக்கும்ல. நிச்சயமா பரிசு நம்மளுக்கு தான் கிடைக்கும். எப்படி பரிசு நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்றா? ஏங்க நான் பேசும்போதே இழுத்து இழுத்து பேசியெல்லாம், பாடும்போது நல்ல ராகமா இழுத்து பாடுவேங்க. அதனால பரிசு நம்மளுக்கு தான் கிடைக்கும். நான் வரல சில்பா, நீ வேணா போய் ஆடு. உன் கூட எல்லாம் என்னால ஆட முடியாது. ஏங்க ஏன் கூட ஆடாம வேற யார் கூட ஆடுவீங்க? அடிச்சாலும் உதைச்சாலும் நான் தானே உங்க பொண்டாட்டி. பாரு சில்பா, உனக்கு ஆடணும்னா நீ போய் ஆடு. நான் வரல. நான் அந்த ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்தவன். என்னைய போய் அங்க போய் ஆடு, இங்க போய் பாடுலாம் சொல்லிட்டு இருக்காது. ஏங்க நம்ம ஊர்ல தானே கௌரவமா வாழ்ந்து இங்க ஆடுறதுக்கு என்ன? பெரிய பரிசா கிடைச்சா நமக்கு வீடு மீட்க ஆகும்ல. நம்ம ஊருக்கு அரவியல தானே மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்னாலலாம் இங்க ஆட முடியாது. நீ வேணா போய் ஆடு. ஏங்க ஏங்க வாங்குங்க போய் ஆடுவோம். நான் வரலன்னு சொல்லிட்டேன். செல்லமாக்கா, நீங்க எனக்கு சும்மா உட்கார்ந்திருக்கீங்க, அங்க போய் ஆடலாம்ல. ஷில்பா, தனியா போய் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன். என் மகனை கூப்பிட்டா வரமாட்டேன்னுட்டான். அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கூட யாராவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் என் புருஷனை கூப்பிட்டேன், கவிய வரமாட்டேன்னு சொல்லிட்டாவே. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம நானும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன்க்கா. வரியெல்லாம் நம்ம 2 பேரும் வேணா போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்.
நீ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுனா என்ன? உன்னோட குரலை கேட்டாலே தெரியுது நல்லா இனிமையா இருக்கு. பாட்டு பாடுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாட்டு பாடிட்டு வர வேண்டியதானே? ஏமா சின்ன பிள்ளைலாம் பாடிட்டு ஆடிட்டு இருக்க, நான் போய் எப்படி பாட? சின்ன பிள்ளைல நாங்களும் தான் போய் ஆடி பாடிட்டு வந்தோம். அங்க பாடி எங்களுக்கு மாமாவே அங்கதான் ஆடிட்டு இருக்காரு. இவ்ளோ வயசானவே ஆடும்போது நீ ஆடக்கூடாதா பாடக்கூடாதா? எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கா? போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடினது கிடையாது, எனக்கு வரவும் வராது. சரி அப்போ ஒரு பாட்டாட்டு பாடிட்டு வா, நல்லா இருக்கும் உன்னோட குரலுக்கு. பாட்டு பாட சொல்றீங்களோ? ஆமா போய் பாடிட்டு வா. சரிம்மா, ஏதாவது பாட்டு தெரியுதான்னு பாக்க, தெரிஞ்சுனா பாடியே. ஓ சரி சரி, நீ ப்ரிப்பேர் பண்ணு. ஏ ஷில்பா, அவர் பாடி முடிக்க போறாரு, வா நம்ம போவோம். சரிக்கா. இவ்வளவு எடுத்து இந்த ஓட்ட ஓடியாள்வ, கக்கூசுக்கு ஓடியாள்வலோ. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஷில்பா மற்றும் செல்லம்மா அவர்கள் உங்களுக்காக பர்ஃபார்ம் செய்ய போகிறார்கள். செல்லம்மாவும் ஷில்பாவும் ஆட போறாங்க. நல்லா இருக்குமே, என்ன ஐடியான்னு பாப்போம். ஏம்மா உனக்கு வேணும் எனக்கு வேணும், கட்டி கட்ட காசு வேணும், டப்பு மாலி துட்டிக்கு தானே டெய்லி நாம அழகிறோமே, கட்டிலுக்கு தொட்டிலுக்கு காசு வேணும், காலேஜுக்கு மேரேஜுக்கு காசு வேணும், கடையில போகும்போதும் காசு வேணும், கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும். நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, ஏ நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா. செல்லம்மா மட்டும் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம், நீ சிலுப்பாவை கூட சேர்த்து கொஞ்சம் சொதப்பி விட்டா. ஆனாலும் நல்லா இருக்க, ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பாட்டுதான். கடவுள் படைச்சதுல மனுஷன் படைச்ச ஒரு குட்டி சாத்தா இந்த காசு தாண்டா. தினமும் எழுந்ததுமே தெருவில் அடிச்சுக்கிட்டு கட்டி பொருள் வைக்கும் காசுதாம்மா, பணம்தா. பாதாள வரைக்கும் பாயும். இழுவை இழுத்து இழுத்து எங்கேயோ பெரியா, இழுவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ அம்பானி ஆனாலும் பணம் வேணும், நீ அரட்டி கேட்டானாலும் பணம் வேணும், அட என்ன லைஃபு கைய குத்தோ காசு நைஃபு. நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா, நோமணி நோமணி நோஹனி நோஹனிடா. Thanks, 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 எல்லாருக்கும் thanks. நன்றிகள். அம்மா செல்லமாண்டி, ரொம்ப சூப்பரா performance பண்ணீங்க. உங்களோட performance எப்படி இருந்துச்சுன்னு judges கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். சரி சாமி. ஓனர் ரவியலே, உங்க ரெண்டு பேரும் performance எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு பூ. சிலுப்பா டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செல்லம்மா பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சிலுப்பா தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போயிட்டா. மத்தபடிக்கு பார்க்கும்போது ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்து. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நன்றிகள். விசாந்தி, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு சொல்ல வார்த்தைகளே இல்ல. ரெண்டு பேரோட ஆட்டமும் பாட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள் இருவருக்கும். தேங்க்ஸ் விசாந்தி. அம்மா செல்லமாண்டி, நீங்க ரெண்டு பேரும் உங்க இருக்கையிலவே வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் லாஸ்டா தான் தெரியும். சரி சாமி. செல்லமாக்கா, பரிசு தந்தாவனா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, சரியா? சரி சில்பா, வா போ. நெக்ஸ்ட் பர்ஃபார்மர் ரோசாப்பூ, ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். என்னது ரோசாப்பூவா? ச்சே, அவியல கலந்துக்கிறியோன்னு தெரிஞ்சா நானும் போய் கலந்துட்டு இருப்பேனே. இந்த மீன்காரி கூட வந்து உட்கார்ந்துட்டு சச்சா இருக்க வேண்டாம். நானும் பாடி ஆடிந்தா என்ன சூப்பரா இருக்கும். ச்சே, மிஸ் பண்ணி விட்டனே. மலைக்காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மலை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, என் மேனி தேனரும்பு என் பாட்டு பூங்கரும்பு, மச்சானா மெட்டெடுப்பே உன்ன
நாமச்சி கேளையா. பிசாண்டி எதுக்கு வாந்தி எடுக்கிறிய? பாபு வாந்தி எடுத்த மாதிரியே இருக்கு பிசாண்டி. கொஞ்சம் உங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. என்ன அருமையா இருக்கு, நல்ல அழகான குரல். ராசாப்பக்கா சூப்பரா பாடியாவ. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. என் குரலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு. இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா.